எல்லோர்க்கும் பொய்யான வேஷம் நிறம் மாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம் அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும் உறவுகள் தெருவினிலே ஆறடியோ மனிதன் உயரம் 100 அடியாய் விரியும் இதயம் போர் துளியாய் மலரும் சலனம் வான் வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம் 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 திரநதிந்தன திர 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 திரநதிந்தன 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 பவரி வரித திரநதிந்தன 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 பவரி வரித பவரி வரி தரி 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 பனி பரி வரி தரி 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 பனி பவ பவரி வரி தரி 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 பனி பரி வரி தரி 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 பனி பவ வசனி கேள்மணிதா பணம் காய்க்கின்ற மரமேறும் பணம் காய்க்கின்ற மரமேறும் மனிதனை பகடை காயாக்கும் மனிதனை பகடை காயாக்கும் வந்த பாசத்தை பந்தாடும் வந்த பாசத்தை பந்தாடும் மனம் வெல்வாயோ மானிடா மரபு மீறாது வாழடா மண்ணின் சொர்க்கமே காணடா விஸ்வரூபம் 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 गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरो गुरु साक्षात् परब्रह्मै तस्मै श्री गुरवे नमः सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरा நமஸ்காரம். என் பேர் ரங்கன். நான் சிங்கப்பூர்லேருந்து பேசின்னு இருக்கேன். இப்போ இந்த 15ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து நம்ம இந்த கர்மா 2 சீரியல் எல்லாரும் நம்ம ரொம்ப அனுபவித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 20 எபிசோடு வந்தாச்சு. இப்போ இந்த ரீசன் ஒய் ஐ ஆம் மேக்கிங் திஸ் வீடியோ இஸ் டு அப்பீல் டு யூ அண்ட் டு பிரிங் டு யுவர் அட்டென்ஷன் இப்போ உள்ள ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதுக்காக. இப்போ பூஜை போட்டு 21ஆம் தேதி ஏப்ரல் இவ்வளவு தூரம் பண்ணியாச்சு. இப்போ இருக்கிற பைசா வச்சுக்கிட்டு இன்னொரு 10-12 எபிசோடு எடுக்கலாம். ஆனால் பாம்பே சாணக்கியாட்ட when I discuss with him, he says in total there will be about another 40 to 50 episodes. That is 60லேருந்து 70 எபிசோடு வரைக்கும் இருக்கும் கர்மா 2 கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு. அப்போ இன்னும் 10ன்னா 30 எபிசோடு ஆகிடும். அப்புறம் பேலன்ஸுக்கு we need funds to shoot the balance of the episodes. எவ்வொரு எபிசோட்லேயும் அவர் முதல்ல போடுறார், this serial is made possible through the contributions from Rasikas of Karma. அதான் உண்மை. இப்போ கர்மா ரசிகர்கள் have to come up
to rescue karma to go to his final destination. முதல் 15 வருஷத்துக்கு முன்னாடி கர்மா 1 எடுத்து 74 எபிசோடோட அப்ரப்டாக முடிக்க வேண்டிய காரணம் என்னன்னாக்க the producers were not funding the project beyond that. So whatever reasons they say, sorry, stop it, they stopped it. இப்போ through the persistent request of the Rasikas, Bombay Chanakya has embarked on Karma 2 after a lapse of 15 years with majority of the artists who acted in Karma 1. Not everybody. நீங்கள் அவரோட டெடிக்கேஷனும் கமிட்மெண்ட்டும் பெர்ஃபெக்ஷனுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்மா 2ல எவ்வளவோ அப்ரிசியேஷன் லெட்டர்ஸ் ஆர் கம்மிங் லைக் எனிதிங். தே ஆர் என்ஜாயிங். காட் பிளஸ் யூ ஃபார் எவர். வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. எவ்வளோ வேணால் சொல்லலாம். இப்போ அதை சொல்லணுமே அது ஒரு எபிசோடு எடுக்கணும் அவர். அப்படி இருக்கும் பொழுது நம்ம as Rasikas, can we allow this project to be stopped again for the second time for want of funds when it is our contribution which is making this happen? This is my humble appeal and request to you. இன்னும் 40 எபிசோடுன்னு வச்சுப்போமே. 40 எபிசோடுக்கு கோவிலுக்கெல்லாம் போகிறோம், நம்ம உண்டியலில் போடுறோம் பைசா. அந்த மாதிரி ஒவ்வொரு எபிசோடு முடிஞ்ச அப்புறமும் நம்ம ஒரு 10 ரூபாய் ஒரு உண்டியலில் போடுறோம். ஆவரேஜ் வியூவர்ஷிப் அக்கார்டிங் டு பாம்பே சாணக்கியா அண்ட் யூடியூப் ஃபிகர்ஸ் பெர் எபிசோடு ஆவரேஜாக 25,000 ஹிட்ஸ். ஃபஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளே 5000 ஹிட்டு. பட் ஓவர் ஏ பீரியட் 25,000. மேக்ஸிமம் இட் ஹஸ் கான் டு ஈவன் 40,000. அப்போ 25,000 நம்ம ஆவரேஜ் எடுத்துப்போம். வி டோன்ட் டேக் த மினிமம், வி டோன்ட் டேக் த மேக்ஸிமம். 10 ரூபாய்னாக்க ஒவ்வொரு எபிசோடு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 25,000 × 10 2,50,000. இன்னும் 40 எபிசோடு இருக்கு. 40 எபிசோடுக்கு 2,50,000னா 1 கோடி ஆகுது. நமக்கு வேணுங்கிறது போட்டு 70 லட்சம். அப்போ 30 லட்சத்தை என்ன பண்ண போறீங்களோ கேள்வி வரலாம். 2 பாயிண்ட். ரிப்பீட்டடாக பாம்பே சாணக்கியா சொல்கிறார், எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுக்கணும், டெக்னீஷியன்ஸுக்கு கொடுக்கணும், அதுக்காக தான் எனக்கு வேணும் பைசான்னு. அவர் சொல்ல அது அவரோட ஹியூமிலிட்டியை காமிக்கிறது, ஹம்பிள்னஸை காமிக்கிறது, கிரேட்னஸை காமிக்கிறது. ஆனால் நம்ம இவ்வளவு தூரம் அவரை என்ஜாய் பண்ணிட்டு இப்படி ஒரு டேலண்ட், ஸ்டோரி, டயலாக், டைரக்ஷன், அந்த ஆக்டிங் அவர் எப்படி பண்ணி காமிக்கிறாருங்கிறது சில ஸ்னிப்பட்ஸ்லாம் நமக்கு வருது. ஆக்டர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணுறோம் நம்ம சொல்கிறோம். ஆனால் அதுக்கு பிரெயின் பிஹைண்ட் தட் இஸ் திஸ் கிரேட் மேன். அப்போ அட் த கன்க்ளூஷன் இவ்வளவு அவர் எஃபர்ட் எடுத்து ஒரு பர்சனல் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நம்ம அவருக்கு ஏதாவது ஒரு ஹானர் பண்ணணும். I am not saying we compensate him. The word is absolutely wrong. We can't compensate him. In terms of today's money, it is impossible for us to compensate him. But we aim to honor him. மிச்சம் இருக்கிற பைசாவில் இருந்தால் lot of people are asking மகாபரிவாளை பற்றி நீங்கள் ஒரு சீரியல் எடுங்கோ அப்படிங்கிறார். This project can keep on going by adding subjects. It's all the question of how much we are prepared to support him by our contributions to make this happen. அதனால இப்போ திருப்பி நின்று போச்சு ஃபார் வாண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னாக்க the purely is our mistake. நான் முதல்ல அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் 85% ஆஃப் த எஸ்டிமேட்டட் காஸ்ட்டை கலெக்ட் பண்ணின அப்புறம் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு.
But he was very confident that my Rasikas will support me. அதனால் பாதி இருந்த உடனே ஆரம்பிச்சுட்டார். இப்போ I want you people to prove me wrong. That is 85% நீங்கள் சொன்னது தப்பு, சாணக்கியா சொன்னது தான் ரைட்டு. We will definitely rise up to the occasion to fulfill the confidence he had on all of us as Rasikas. அதனால் இந்த 25,000 பேர் பேலன்ஸு 40 எபிசோடுக்கு 10 போட்டால் 400, நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணி 500 அனுப்பலாம் ஒரு தடவை, ஒன் ஷாட். பட் பீப்புள் ஹூ ஹாவ் த மணி பவர், நம்ம கம்யூனிட்டியில் இந்த பேலன்ஸ் மணியை ஒரு ஆளாக கொடுக்குற மாதிரி ஒரு 1000 பேர் இருக்கா. சிங்கிள் ஹேண்டட்லி தே கேன் கிவ். அந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம கம்யூனிட்டியில் நிறைய பேர் இருக்கா. நம்ம அந்த மாதிரி போக வேண்டாம். தேரை டிராக்டரை வச்சு இழுத்துற மாதிரி ஆகிடும். நிறைய பேர் சேர்ந்து இழுத்தால் தான் அதனோட பெருமை நமக்கு. தேர் ஊர் கூடி தான் இழுக்கணும். அது மாதிரி தான் நம்ம இந்த கர்மாங்கிற தேரை நம்மளாம் இழுப்போம். இந்த மாதிரி 40-10 ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்காக சொன்னே தவிர்த்து, if people who can afford more than this, you are most welcome to contribute. But we should never allow this serial to be stopped abruptly in between because there is no funds. அப்படி வந்தாக it is a reflection on our community and our group as a whole. The kind of enjoyment we are having is bringing to our drawing room. So with this request, I humbly request you once again, all of you, please forward your contributions today itself without further delay, so that he will be able to concentrate on his job. Think about how I am going to make it as realistic as possible. What kind of a dialogue. I mean, he is doing a phenomenal job. That is the one word I can use. There is no question about it. So, allow him to do what he is supposed to be doing, concentrate his mind, relieve him of the financial pressure from his mind. That is my request to you. I am very confident that we as a group can make this happen very soon, very soon. Thank you very much. என்னாச்சு? மாமா என்னாச்சு? என்னாச்சு? மாமா என்னாச்சு? ருக்கு 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 தோ அடிச்சிட்டாரு மாமா. ஐயோ ருக்கு 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 ருக்கு. என்னாச்சு? மாமா 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 மாமாக்கு என்னாச்சு? மாமாக்கு என்னமா ஆயிடுச்சு? என்ன சொல்றேன்? நீ உடனே கொஞ்சம் போய் பாரு. அக்கா அக்கா ஒல நீருக்கு தண்ணி இங்க தானே இருக்கு. அக்கா 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 அக்கா. என்னடா என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? அக்கா வெங்கட்டு ஏன்டா இப்படி நடுங்குற? அது 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 அக்கா அது என்னடா என்னாச்சு? அது அங்க ருக்குவோட மாமா. ருக்குவோட மாமாக்கு என்ன ஆச்சு? ருக்குவோட மாமா மூச்சு விட முடியாம தவிச்சுட்டு இருக்கா. எனக்கு கை காலெல்லாம் பதற ஆரம்பிச்சிருது. நான் ஓடி வந்து ருக்கு கிட்ட சொன்னேனா, ருக்கு அவரை பார்க்க போயிருக்கா. நான் கொஞ்சம் கொல்லை பக்கம் போயிட்டு வந்துடுறேன். நன்னா வேணும் அந்த கிச்சாமி மாமாக்கு. நம்ம அப்பாவை எப்படி தூஷிச்சு பேசியிருக்கார். தவிக்கட்டும். சரியா சொன்னடி காமு. எல்லாத்தையும் பொல்லாத்தையும் பேசினாரோனோ படட்டும், நன்னா படட்டும்.
எலோச்சா, நாக்குல நரம்பு இல்லாம பேசாத. பரம வைரியா இருந்தாலும் ஒரு அவசரம் ஆபத்துனா நம்மளால ஆனா ஒத்தாசைய பண்ணணும். இது காலங்காலமா எல்லா அக்ரகாரத்துல இருக்கிறவாளோட பழக்கம். இது கிச்சாமி மாமாக்கு பொருந்தாது. அவ கடக்கா விடுங்க. நீங்க சொல்றதுதான் சரி மண்ணி. அப்பாவும் இதை சொல்லிதான் எங்க எல்லாரையும் வளர்த்திருக்கார். நான் சுப்பாலு பாட்டி அழிச்சின்னு போறேன். அவ 10 போட்டா மாமா பட்டுன்னு எழுந்து உட்காந்துருவா. மாமா க்ஷேமமா இருக்கணும்னு நீங்க எல்லாரும் அந்த ராமரை வேண்டிக்கோங்க. மாமா மாமா என்னாச்சு மாமா? என்னது உடம்புலாம் கொதிக்கிறது? என்னாச்சு மாமா உங்களுக்கு? ஐயோ மாமா பாத்து மாமா. ருக்கு ருக்கு என்ன விட்டு போயிடாதம்மா ருக்கு. என்ன விட்டு போயிடாதம்மா ருக்கு. இல்ல மாமா ஒண்ணும் போயிடாதம்மா ருக்கு. ஒண்ணும் இல்ல பயப்படாதே. என் காலம் முடிஞ்சிருச்சு. ஐயோ அப்படிலாம் பேசாதீங்க. இருங்க நான் இப்ப வந்துடுறேன். வந்துடுறேன் மாமா. ருக்கு ருக்கு ருக்கு. அப்பா 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 அங்க அப்பா என்ன இருக்கு? என்ன அப்பா அங்க அம்மாக்கு திடீர்னு உடம்புல ஜன்னி கண்டு தூக்கி தூக்கி போடுறதுப்பா. கை காலெல்லாம் உதறின்னு இருக்கப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. ரொம்ப பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் வரல? பூஜையை முடிச்சுட்டு அப்பா வருவா. இல்ல அப்பா. மாமா பூஜையை பாதியிலேயே. பூஜை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மற்றவாளோட தேக நலனும் முக்கியம். சரி வா, என்னன்னு பார்க்கலாம் வா. மாமா பார்த்து. சிவராமா கைத்தடி அங்கே வச்சுருக்கோம். அழாத. மாமா மாமா பாரு அப்பா வந்திருக்காரு. மாமா கிச்சமி டேய் ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியுது. அவன் வந்துட்டான். சிவராமன் அப்பா எழுந்துரு எழுந்துரு, முதல்ல எழுந்துக்கோ, மெதுவாக எழுந்துரு. மாமா உடம்பு உடம்பு இப்படி சொல்றது. ஆமாப்பா ரொம்ப சொல்றது. கிச்சமி அது ஒன்றும் இல்லைடா, நீ ஏகாந்தமா இருக்க இல்லையா, அது வேற ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியுது. அதோ அவன் என்ன கூப்பிடுறான். இங்கதான் இருக்கேன். அவன் வந்துட்டான். சேஷோ இந்த வைத்தியரை கூப்பிடுவாடா, சீக்கிரம் சீக்கிரமா. அவனுக்கு ஒன்றும் ஆகாதரா. வந்துட்டான் வந்துட்டான். என்ன பாத்து? இல்லைம்மா இல்லைம்மா ஒன்றும் இல்லை, பதக்கப்படாத, சரியாயிடும் சரியாயிடும். வைத்தியர் வராரு. ஒன்றும்
மாமா அம்மா அம்மா ருக்கு மாமா மாமா கண்ணை தோத்து பாருங்க மாமா. உன்னாகதுமா இவனுக்கு, உன்னாகது இவனுக்கு. நான் உங்களை பத்தி என்னெல்லாமோ கண்ணா பின்னான்னு பேசிவிட்டேன். சரி கிச்சாமி, என்னடா முடிஞ்சுருத்தோ, எல்லாம் முடிஞ்சுருத்தோ. என்ன 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 முடிஞ்சுடுத்து? ஒன்றும் முடியல. இது பாரு, இது பாரு, ஆயுள் ஆரோக்கியத்தோட தீர்காயுஷா இருப்ப நீ. ஒன்றும் கவலையே படாத நீ. சிவரமா பிடிச்சிக்கோ, பிடிச்சிக்கோ அவனை. ருக்கு அழாத நீ. ருக்கு 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 போய் விபூதி எடுத்துட்டு வந்து கொடுமா. சீக்கிரமா, சீக்கிரம் கொண்டா. ஒன்றாகாது, ஒன்றும் ஆகாது உனக்கு. இது ஒரு வைத்தியருக்கு சொல்லியிருக்கேன், வைத்தியர் வந்துடுவார். ஸ்ரீராம ராம ராம தீரம் சகசிரநாம ராமநாம ராம ஸ்ரீராம ராம ராம தீரம். என்ன சொல்றதுன்னே தெரியல. ருக்கு ருக்கு. त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं ऊर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षे मामृतात्. எவ்வளோ சொன்னாலும் இந்த சந்தானம் கையெழுத்து கோழிக்கு இருக்கிறதா மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்னமோ இது சரியா படல மாமா. அதை தாண்டா நானும் சொல்லின்னு இருக்கேன். ஒரே குடதலை மடதலையா கணக்கு எழுதுறான்டா இவன். மாமா நான் அதை சொல்லலை, நான் கிச்சாமியை பற்றி சொல்கிறேன். அவன் என்னடான்னா நெஞ்சு முழுக்க உங்கள் மேலே வன்மத்தை வச்சுட்டு இருக்கான். சங்கர சாஸ்திரிகளுடைய அகால மரணத்துக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்கிறான். சொல்கிறதோட மட்டும் இல்லை, ஊர் முழுக்க தண்டோரை போட்டுன்னு திரியிறான். நீங்கள் என்னடான்னா அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் அவனை போய் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் மடியில் சாய்ச்சிண்டு நெஞ்சை நீவி விட்டுண்டு வீபூதி இட்டு விட்டு அவனுக்காக பிரார்த்தனை பண்ணிண்டு போதாத குறைக்கு என்ன வேலை போய் வைத்தியராஜன்வான்னு சொன்னேள். எனக்கு என்னமோ இதெல்லாம் ஸ்லாகியமாக படலை மாமா. சேஷு, நம்ம தர்ப்பணம் பண்ணுறோமே, முடிவில் என்ன மந்திரம் சொல்கிறோம்? ஏஷாம் ந மாதான பிதான பிராதான பந்துஜக ந அந்ய கோத்ரேண தே சர்வே திருப்தி மாயாந்து மயோ திருஷ்டைஹி குச்சேதகைஹி திருப்தியத திருப்தியத திருப்தியத. அதாவது, எவன் ஒருவனுக்கு தாய் இல்லையோ தந்தை இல்லையோ நண்பர்கள் இல்லையோ இது போன்று யாருமே அற்ற அனைவருக்கும் நான் அளிக்கும் இந்த எள்ளும் தண்ணீருமானது திருப்தியை 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 அளிக்கட்டும். எல்லாரும் நன்மை அடையணும்னு பிரார்த்தனை பண்றோம். இதுதான் நம்மளோட முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிற அறிவுரை. போன வாளுக்காகவே நம்ம பிரார்த்திக்கும் போது பக்கத்தில் இருக்கவன், அதுவும் உறவுக்காரன், உடல் உபாதையால தவிக்கிறான். அந்த தருணத்தில் கூட கை கொடுக்கலன்னா நம்மளோட இந்த பிறவிக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். அது இல்லை மாமா, எதுக்கு சொல்றேன்னா, கிச்சாமி நல்லபடியா எழுந்து நடமாடணும்னு வேண்டிக்கோ. சர்வே ஜனா சுகினோ பவந்தோ.